அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டே சாரி கேட்டுக்கிறேன். நேற்று என்னால் டெக் நியூஸ் அப்லோட் பண்ண முடியல. நான் ஜஸ்ட் போஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். 6 o'clock என்னால் அப்லோட் பண்ண முடியல. எல்லாருமே பரவாயில்லன்னு சொல்லியிருந்தீங்க, சேஃபாக இருங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மரம் மட்டும் விழுந்துருச்சு. மற்றபடி பெரிய அளவு அந்த ஸ்ட்ரீட்டில் எதுவுமே பாதிப்பு இல்லை. ஸோ உங்கள் ஊர்லேயும் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 381ல இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மேலே TRAI ஒரு பெரிய பெனால்ட்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி ஃபைன் இவங்க எல்லாம் பே பண்ணணும். ஸோ எந்தெந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக BSNL, Jio, Airtel இருக்காங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு MTNL, டாடா சர்வீசஸ்னு இன்னும் சில டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் இந்த பெனால்ட்டி லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே கஸ்டமர்ஸ்க்கு போகக்கூடிய ஃபிஷிங் மெசேஜஸ், அதாவது ஸ்கேம் மெசேஜஸை அவாய்ட் பண்ணாததுக்காக தான். பொதுவாக எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் எந்த ஃபிஷிங், அதாவது ஸ்கேம் மெசேஜஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ட்ராயோடைய ஒரு கம்யூனிட்டி கைட்லைனில் இருக்குது. பட் எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் இதை ஃபாலோ பண்ணாததுனால இந்த மாதிரி ஒரு பெனால்ட்டி இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSNL மட்டுமே 30 கோடி கிட்ட பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஏர்டெல், ஜியோ எல்லாம் கிட்டத்தட்ட 1.25 கோடி வரைக்கும் பெனால்ட்டி இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த டெலிகாம் ஆப்ரேட்டரும் இந்த நோட்டீஸ்க்கோ பெனால்ட்டிக்கோ ரிப்ளை அனுப்பலை அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டும் January 1 நம்பரிங் சிஸ்டத்தில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி TRAI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன்லேருந்து மொபைல் நம்பர் கால் பண்ணும்போது இனிமேல் ப்ரிஃபிக்ஸ், அதாவது முதல்ல 0 போட்டு தான் அதுக்கப்புறம் 10 மொபைல் டிஜிட் நம்பர் கால் பண்ணணும். ஸோ இது January 1 எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் இந்த நம்பரிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு TRAI சொல்லியிருக்காங்க. அதோட மிட் ஆஃப் ஜான்வரி, அதாவது January 15 இந்த மாதிரி டயல் பண்ணி மட்டும்தான் கால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் லேண்ட்லைன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிட் ஆஃப் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் மொபைல் நம்பர்ஸ் கால் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸில் 0 போட்டு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்விட்டர் ஆப்பில் ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மறுபடியும் 2021 ரெஸ்யூம் ஆக போகிறத தகவல் வெளியாக இருக்குது. பொதுவாக செலிபிரிட்டியாக இல்லைனா பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் இமீடியட்டாக ப்ளூடிக் வந்துடும். அதே காமன் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் பேசிஸில் தான் இந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இனிமேல் எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரெஸ்யூம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக சில சேஞ்சஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்னாடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள செலிபிரிட்டி இந்த கேட்டகரி கீழே தான் போடுவாங்க. ஆனால் இனிமேல் அவங்க கவர்மெண்ட்டா இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டா இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸாரான நிறைய ஃபீல்ட்ஸ் இவங்க கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு கீழே அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் பாப்புலராக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணும்போது வியூவர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தரும் எந்த ஃபீல்டில் பாப்புலராக இருக்காங்க அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ட்விட்டர் மாதிரி இந்தியன் ஆப் ப்ளே ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூட்டர். எஸ், இதோட பேர் மட்டும் ரைமிங்காக இல்லை, உங்களுக்கு ட்விட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ், கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு டூட்டரும் அவைலபிளாக இருக்குது. ட்விட்டர் என்ன பர்பஸ்க்காக இருக்கோ அதே மாதிரி தான் டூட்டரும் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு இந்தியன் ஆப், ஸ்வதேஷி அந்தோலன் 2.0 இந்த ஸ்கீம் கீழே ஒரு இந்தியன் ஆப் இவங்க லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு விராட் கோலி, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள்னு நிறைய செலிபிரிட்டிஸ் இதில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்விட்டர் வெர்ஷன் ஆஃப் இந்தியன் ஆப் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ட்விட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். JioGames கிளாஷ் ராயலோட கொலாப் பண்ணி கிளாஷ் ராயல் டோர்னமெண்ட் இது இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமுடைய டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாக்கா சாம்பியன். இது கீழே தான் நீங்கள் விளையாடணும். இதில் ப்ரைஸ் மணி 2.5 lakhs அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே நிறைய வீக்லி கிவ்அவேஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 28 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு December 25 அன்றைக்கி தான் ஃபைனல் மேட்ச் நடக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய வின்ஸை நீங்கள் ஸ்டாக்அப் பண்ணிகிட்டே போகணும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. November 28 December 19 வரைக்கும் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் மட்டும்தான் எலிஜிபிள் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி போய் தான் ஃபைனல் ஸ்டேஜில் இவங்க வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கிளாஷ் ராயல் விளையாடுவீங்கன்னா JioGames உடைய இந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜியோ ₹399 ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மை ஜியோ ஆப் வழியாக ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ். ஸோ இந்த ரீசார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோது கிடையாது, வேறு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ். அதோட
அதோட வந்து மற்ற பில்ஸ், அதாவது வந்து டிடிஹெச், லேண்ட்லைன், ப்ராட்பேண்ட், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இல்லைனா கேஸ் பில், இந்த மாதிரி எந்த பில்ஸ்னாலும் மை ஜியோ ஆப் வழியாக பே பண்ணுற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ₹399க்கான ஜியோ கூப்பன் வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மை ஜியோ ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வழியாக பில் பே பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விவோ V20 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் இந்தியா லான்ச் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது டிசம்பர் 2 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அமேசானில் அவைலபிளாக இருக்கும். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் ஆப்வியஸாக விவோடைய V20 சீரிஸ் மாதிரி இதுவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இது Snapdragon 765Gல கொடுக்குறாங்க. இது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், எக்ஸலண்ட் அவுட்லுக் கேமரா செக்மெண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் டிசம்பர் 2 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அதோட விவோடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் விவோ Y1S இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio P35 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல், 4030 mAh பேட்டரியோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7990க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து உங்களுக்கு சில ஜியோ ஆஃபர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனு ஜியோ சிம் கார்டோட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷாமியுடைய சப் பிராண்ட் போக்கோ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமி கீழே சப் பிராண்டாக 2018 வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிராண்டு கீழே எக்ஸலண்ட் லான்ச்சஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபலாக. ஸோ இந்த 7 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸோடய இவங்க ரொம்பவே பாப்புலராக ஆகிட்டாங்க. இப்போ ஷாமியுடைய சப் பிராண்ட் போக்கோவா இல்லாமல் போக்கோ ஒரு இண்டிபெண்டன்ட் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஷாமியா அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் உடைய 08 சீரீஸில் இந்தியாவில் இன்ஃபினிக்ஸ் 08 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் முதல்ல டிசம்பர் 2 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிசம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 டே டிலே ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் கூடவே இன்ஃபினிக்ஸ் வந்து அவங்களுடைய டிவி, அதுக்கப்புறம் சவுண்ட் பார், இந்த 2 ப்ராடக்ட்டையும் வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ டிசம்பர் 3 அன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமி அவங்களுடைய பாப்புலரான ரெட்மி நோட் சீரீஸில் ரெட்மி நோட் 9 சீரீஸ் வந்து சைனாலையும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 5G ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ் கீழே. ஸோ இங்கே வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 9 4G, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 9 5G, ரெட்மி நோட் 9 Pro 5G. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 3மே வந்து அவுட்லுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷனும் நீட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங்கும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இந்தியாவில் ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸாக இவங்க கொண்டு வர போகிறதா ஆல்ரெடி ரூமர்ஸ் வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் பார்த்துடலாம். ரெட்மியுடைய நோட் 9 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், Snapdragon 662ஓட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 11,220லேருந்து ஹையர் வேரியன்ட் வந்து 16,830 வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ரெட்மியுடைய நோட் 9 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Dimensity 800 டியூவில் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ரியல்மியை கம்பீட் பண்ணுற வகையில் இது 5000 mAh பேட்டரியோட பேஸ் வேரியன்ட் 14,590லேருந்து ஆரம்பித்து 19,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அதே ரெட்மியுடைய நோட் 9 Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 108 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் கொடுக்குறாங்க. Snapdragon 750G இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வந்து 17,960 ரூபாயிலேருந்து 22,450 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் அவுட்லுக் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணுமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மோட்டோரோலா தரப்புலேருந்து Snapdragon 750Gயில் ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது, Moto G5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் டேட்டும் இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இது நவம்பர் 30 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக இவங்க லான்ச் பண்ணும்போது 25,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் கொடுக்குறாங்களா, என்ன ப்ரைஸிங்கில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க, நம்ம நவம்பர் 30 வரைக்கும் காத்திருந்து பார்க்கணும். நோக்கியா தரப்புலேருந்து நோக்கியா 2.4 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியா இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் MediaTek Helio P22. இது டுவல் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 5 மெகா பிக்சல். பட் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10,399க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நோக்கியா உங்களுடைய 2.4 வந்து இந்தியாவில் இந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமியோடைய பிளாக் ஃப்ரைடே சேல் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது டிசம்பர் 29 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மீ இல்லைனா ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இது பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மீ வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோடைய நோட் 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ரீசெண்டாக லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 பிரைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப்பில் வந்து 9,999லேருந்து அவைலபிளாக இருக்குது. ரெட்மி 9i அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8,299 இது அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மீ ட்ரூ வயர்லெஸ் ரெட்மியுடைய இயர்பட்ஸ்னு இந்த ப்ராடக்ட்ஸ்லையும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெட்மி இல்லைனா ஷாமியோடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ட்விட்டருடைய இந்தியன் வெர்ஷன் ஆப்புடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ட்விட்டருடைய இந்தியன் வெர்ஷன் ஆப்புடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டாஸ்மேட் ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சரவணராஜ். கங்க்ராச்சுலேஷன் சரவணராஜ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.